காட்டுக்குள்ள வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் நம்மள மாதிரி இல்லாம ரொம்ப தனிமையான வாழ்க்கைய அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட சில பழக்க வழக்கம் ரொம்ப வினோதமாகவும் நம்மள ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரியும் இருக்கும். அப்படி தனிமையா வாழ்ற வினோத பழக்கம் உள்ள பழங்குடியின மக்களை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. அகுன்சு ட்ரைப் பெரும்பாலும் வெளி உலக மக்கள் கேள்விப்படாத ஒரு சின்ன பழங்குடியினம் தான் அகுன்சு. இவங்க பிரேசில் அமேசான்ல இருக்காங்க. இவங்க இனத்துல கடைசியா கணக்கெடுக்கும் போது வெறும் 4 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் கூடிய சீக்கிரமே காணாம போகலாம். ஆனா இப்பவே அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சமீபத்துல தான் சில நிபுணர்கள் அவங்கள சந்திச்சு பேசும்போது எதனால வெளியாளுங்களை கிட்ட சேர்க்கறது இல்லைன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க இருக்க காட்டுக்கு நிறைய பேர் வர்றாங்க, அவங்க பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து காட்டை குப்பையாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அகுன்சு மக்கள் அந்த மாதிரி குப்பையா போடுற பிளாஸ்டிக் பொருளை சேகரிச்சு சின்ன சின்ன அணிகளன செய்யறாங்க. இதனால காடும் சுத்தமாகுது, அவங்களுக்கும் அலங்கார பொருள் கிடைக்குது. இந்த மக்கள் வேட்டையாடியும் விவசாயம் பண்ணியும் உணவு தயாரிக்கிறாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் அவங்க இப்பவும் வாழ்றாங்க. டூட்டு ட்ரைப். டூட்டு ஒரு பிரபலமான ராக் பேண்ட். ஆனா அதே பேர்ல இருக்க டூட்டு மக்கள் அதிகமா வெளியே தெரியாம மேற்கு வங்கத்தில் இருக்க டூட்டுபரா அப்படிங்கிற சின்ன இடத்துல தான் வாழ்றாங்க. இவங்களோட வாழ்விடம் இமயமலையிலிருந்து கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு. இந்த மக்கள் பல விஷயத்தை வினோதமா செஞ்சாலும் அவங்க பயன்படுத்துற யூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பானம் நிறைய பேரை திரும்பி பார்க்க வைக்குது. அது ஒரு வகையான மதுபானம். அதோட தயாரிப்புல மருவா அப்படிங்கிற மூலிகை செடி, அரிசி மாவு, மால்ட் மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்படுது. அந்த யூ பானம் வேற எங்கேயும் கிடைக்காதான். அந்த மக்களை பலமுறை அவங்க ஊரை விட்டு வெளியே வர சொல்லி கேட்டும் அவங்க அதை செய்யாம அவங்க இடத்துல அவங்க நினைச்ச மாதிரி நிம்மதியா இருக்காங்க. ஜோய் ட்ரைப். வெளி உலக தொடர்பை வெறுத்து தனிமையை விரும்பி அமேசான் காட்டுக்குள்ள அடர்ந்த பகுதியில வாழ்ற ஒரு பழங்குடியினம் தான் ஜோய். பிரேசில் நாட்டுக்குள்ள இருக்க அமேசான் காட்டோட வடக்கு பகுதி தான் இந்த மக்களோட வீடு. ஊருக்குள்ள இருக்க மக்கள் காட்டுக்குள்ள அடிக்கடி வர்றதாலையும் அவங்க மரத்தை வெட்டுறதாலையும் தான் ஜோ மக்கள் ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்றாங்க. சில முறைதான் அதிகாரிகளும் சில ஆய்வாளர்களும் இந்த மக்களை சந்திச்சிருக்காங்க. ஜோய் மக்களோட வாழ்க்கை பெரும்பாலும் மரங்களை சார்ந்ததா தான் இருக்கு. குறிப்பா இவங்களுக்கு பிடிச்ச மரம்னா அது பிரேசில் நட் ட்ரீ. அந்த மரத்துல இருந்து இவங்களுக்கு உணவு கிடைக்குது. அதனால அந்த மரம் அதிகமா இருக்க இடத்துல தான் இந்த மக்கள் வீடு கட்டி தங்குறாங்க. அந்த பிரேசில் நட் சாக்லேட் தயாரிக்க பயன்படுற ஒரு பொருள். பாக்கா பீப்புள். ஆப்பிரிக்காவோட கேமரூன், கபோன், காங்கோ மாதிரியான நாடுகளோட மலைக்காட்டுக்குள்ள இருக்க ஒரு பழங்குடியினம் தான் பாக்கா. காங்கோவுல இந்த மக்களை பயக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்கா மக்கள் சிறப்பான இயற்கை மருத்துவர்கள். இவங்க காட்டுக்குள்ள இருக்க மூலிகை செடிகளை வச்சு பலவிதமான நோய்க்கு மருந்து தயாரிக்கிறாங்க. அதே மூலிகை செடிகளை தேடி மற்ற மக்களும் காட்டுக்குள்ள வர்றாங்க. அதுல சிலர் அந்த மூலிகை செடிகள் அழியிற அளவுக்கு ரொம்ப அதிகமா எடுத்துட்டு போறாங்களாம். இத பாக்கா மக்கள் சுத்தமா விரும்புறதில்ல. இன்னொரு பக்கம் அந்த காட்டை ஒட்டி இருக்க ஊர்கள்ல இருந்து சாதாரண மக்கள் பாக்கா மக்களை தேடி மருந்து வாங்க வர்றாங்க. அப்படி வர்ற மக்களுக்கு பாக்கா மக்கள் மருந்து கொடுத்து நோய் குணமாக உதவி செய்யறாங்க. அசூர் பீப்புள். இப்போ வர்றது இந்தியாவோட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்க அசூர் மக்கள். இவங்க ஏற்கனவே ஒரு சின்ன பழங்குடியினம் தான். ஆனா இந்த மக்கள் 12 தனித்தனி கூட்டமா பிரிஞ்சு வாழ்றாங்க. இந்த மக்கள் உணவுக்காக பெரும்பாலான நேரம் விவசாயம் செய்யறாங்க. எப்பவாவது சில சமயம் மட்டும் விலங்குகளை வேட்டையாடுவாங்க. இந்த மக்கள் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை விரும்பி வெளியிருந்து எந்த பொருளும் வாங்காம வெளி உலக தொடர்பும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களே தான் செஞ்சுக்கிறாங்க.
வீட்டை கட்ட தேவையான பொருட்கள் கூட அவங்களோட சொந்த தயாரிப்பு தான். அவங்க கட்டுற வீடு மண், மரம், வைக்கோல் இப்படி சாதாரண பொருளால ஆனது. அவங்கள மற்ற சாதாரண மக்கள் மாதிரி வாழ சொல்லி கேட்டதுக்கு அதை மறுத்து தனியாவே வாழ்றாங்க. முவேலா ட்ரைப். ஆப்பிரிக்காவோட அங்கோலா நாட்டுக்கு போனா இந்த முவேலா பழங்குடியின மக்களை பார்க்க முடியும். பொதுவா இந்த மக்கள் செமி நொமேடிக் ட்ரைப், அதாவது எல்லா நேரமும் இல்லை, ஆனா அடிக்கடி அவங்க இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஊருக்குள்ள வாழ்ற மக்கள் பெரும்பாலும் இடம் மாறுறத விரும்ப மாட்டாங்க, ஆனா இவங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி இடம் மாறுவாங்க. முவேலா இனத்துல பெண்கள் கழுத்துல நிறைய நெக்லஸ் போடுற பழக்கம் இருக்கு. அது இளம் பெண்களுக்கு சிவப்பு நிறமா அதிக கனமாகவும், வயசான பெண்களுக்கு மஞ்சள் நிறமா எடை கம்மியாகவும் இருக்குமா. திருமணமான பெண்கள் மட்டும் அந்த நெக்லஸ்ல மண்ணை பூசி அதை பெருசாக்குறாங்க. இது போக அந்த மக்கள் சிவப்பு மண், சில மரத்தோட தண்டு, மூலிகை செடி, இன்னும் சில பொருளை கலந்து அதை உடம்பு மற்றும் தலையில பூசிக்கிறாங்க. இது நமக்கு வித்தியாசமா தெரிஞ்சாலும் இது அவங்க கலாச்சாரத்தோட ஒரு பகுதி. ஜாரவாஸ் பீப்புள். சின்ன தீவுல தனியா இருக்க பழங்குடியின மக்கள் எப்படி அந்த தீவுக்கு முதல்ல வந்தாங்க அப்படின்னு சரியா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியின மக்கள் தான் ஜாரவாஸ். இவங்க இந்திய பெருங்கடல்ல அந்தமான் தீவு கூட்டத்தில் இருக்க மற்ற மக்கள் வாழாத ஒரு தீவுல இருக்காங்க. ஒரு வகையில பார்த்தா இந்த மக்கள் தான் ரொம்ப நிம்மதியா வாழ்ற பழங்குடியினம். ஏன்னா இவங்களை வெளியாளுங்க யாரும் தொந்தரவு செய்யறதில்ல. சில முறை வெளியாளுங்க அவங்க தீவுக்கு போனாலும் இதுவரைக்கும் யாரும் அந்த மக்களுக்கு தொந்தரவு கொடுத்ததில்லையா. ஜாரவாஸ் மக்களுக்கு அந்த தீவுல நிறைய நல்ல உணவுகள் கிடைக்குது. அவங்க தேவைப்பட்டா வேட்டையாடி சமைச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா மரத்துல ஏறி பழங்களை சாப்பிடலாம். அங்க மரத்திலேயே நிறைய தரமான தேனும் அவங்களுக்கு கிடைக்கும். அக்ஹா ட்ரைப். 20ஆம் நூற்றாண்டு சமயத்துல சீனாவில இருந்து தென்கிழக்கு ஆசியாவுக்கு இடம்பெயர்ந்த ஒரு பழங்குடியினம் தான் அக்ஹா ட்ரைப். இப்போ இந்த மக்கள் தென்மேற்கு சீனா, கிழக்கு மியான்மர், மேற்கு லாவோஸ், வடமேற்கு வியட்நாம், வடக்கு தாய்லாந்து மாதிரியான பல நாட்டுல சின்ன சின்ன கிராமத்துல தனியா வாழ்றாங்க. இந்த மக்கள் ரொம்ப வேறுபட்ட வாழ்க்கைய தனியா வாழ்ந்தாலும் அவங்க கிட்ட இருந்து மற்ற மக்கள் கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு. குறிப்பா இவங்க இயற்கை மேல காட்டுற மதிப்பு, அப்புறமா விலங்குகளுக்கு கொடுக்கிற மரியாதை. இந்த மக்கள் விலங்கு, மரம், செடி, கொடி இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஆத்மா இருக்கு அப்படின்னும், அதுக்கான மரியாதையை நம்ம கொடுத்தா அது நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கும் அப்படின்னு நம்புறாங்க. டானி பீப்புள். இந்தோனேஷியாவை மேப்ல பார்த்தா நிறைய சின்ன சின்ன தீவு தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கும். ஆனா இதுதான் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள 4வது நாடு. ஆனா அங்க வெஸ்ட் பப்புவா தீவுல மற்ற மக்களை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் தான் டானி பீப்புள். இந்த பழங்குடியின மக்களும் சேர்ந்து தான் இந்தோனேஷியா 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. கடந்த சில ஆண்டுகளா டானி மக்கள் அவங்க இருக்க மலைக்காட்டுல அடர்ந்த நடுப்பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் வெளி உலக தொடர்பை தடுக்க. நவீன காலத்துல மற்ற மக்கள் வாழ்ற முறையை விட தங்களோட வாழ்க்கை முறை தான் சிறந்தது அப்படின்னு டானி மக்கள் நம்புறாங்க. அவங்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க காட்டை சார்ந்து தான் இருக்கு. காட்டுல கிடைக்கிற பொருளை வச்சுதான் உணவு, உடை, இருப்பிடம், அலங்கார பொருள், ஆயுதம் இப்படி எல்லாத்தையும் செய்யறாங்க. டானி மக்கள் திருவிழா கொண்டாடும் போது உடம்புல பல வண்ண சாயத்தை பூசிக்கிட்டு தான் கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு அந்த சாயமும் காட்டுக்குள்ள இயற்கையிலிருந்து தான் கிடைக்குது. உங்க பார்வையில ஊருக்குள்ள வாழ்ற நம்ம வாழ்க்கை முறை சிறந்ததா, இல்ல காட்டுக்குள்ள வாழ்ற அந்த பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறை சிறந்ததா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.